வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை ஆரிசன் சோப்ஸ். நம்ம எல்லாரோட செல்ஃபோனில் ஒரு ஹை குவாலிட்டி கேமரா இருக்கும். நம்ம கண்ணுக்கு என்ன வினோதமாக தெரிஞ்சாலும் உடனே கேமரா ஃபோனை எடுத்து அதை படப்பிடிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதை கேப்சர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடனே சமூக வலைத்தளங்கள்லையும் அதை பதிவிடுறோம். அது எக்ஸைட்டிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கிறதுனால நிறைய பேர் அதை ரசித்து பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வீடியோ சத்தியமங்கலத்திலேருந்து வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோ எல்லாரோட மனசை திகில் அடைய வச்சிருக்கு. கடந்த வாரம் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு வீடியோ அதை பார்த்த அனைவரையும் பதற வைத்தது. ஒரு இளம் பெண்ணை ஒரு இளைஞன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டின அந்த சம்பவம் ஏதோ நம் தமிழ் சினிமாவில் வரும் காட்சி மாதிரி இருந்தது. அந்த இளைஞன் அந்த பெண்ணின் தலைமுடியை ஒரு கையில் கொத்தாக பிடித்தபடி இன்னொரு கையில் கத்தியை பிடித்தபடி இருந்த அந்த காட்சி அடுத்து என்ன நடக்குமோ என நெஞ்சை அடித்துக் கொண்டது. நானும் ஒய்ஃபும் மளிகை சாமான் கொடுத்துட்டு இருந்தேங்க. அந்த பையன் வந்து பண்ணையிலேருந்து வந்து இந்த வண்டியில் இருந்தாலும் நிறுத்திட்டு அப்படிங்க. வண்டி நிறுத்தி அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தா அப்படிங்க. பேசிட்டு இருக்கும் யாரோ ரிலேஷன் யார் இருக்குது பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேங்க. எங்கள் அப்பா ஒரு ஜென்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு இருக்கு அப்படி கடையில். அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து அந்த பொண்ணை 4 அடி அடிச்சிருக்காங்க. அடிச்சுன்னு சொன்னால் எங்கள் அப்பா சொல்லியிருக்கா அப்படிங்க. எங்கள் அப்பா டீ போட்டுருக்காரு. எங்கள் அப்பா சொல்லியிருக்கா அப்படிங்க. சொன்னங்காட்டிக்கு அவர் போய் சரி ஏதோ ஒரு சொந்தக்காராக இருக்குது எதோ பிரச்சனையாக இருக்குது நாம கேட்கணும்னு விட்டா அப்படிங்க. மடி வந்து அந்த அவர் கொண்டு மடி 4 அடி அடிச்சிருக்கான். அடிச்சுட்டு போது மடி எங்கள் அப்பா கூட சொல்லியிருக்கா அப்படி. மடி எங்கள் அப்பா ஓடி போய் கேட்டங்காட்டி எங்கள் பொண்ணு எதுக்கு அடிக்கிறீங்க நீங்கள், எங்கள் பொண்ணு எதுக்கு அடிக்கிறீங்க நீங்கள், என்னாச்சுங்க ஐயா நீங்கள் பேசாதீங்க, இது லவ் மேட்ரு, நீங்கள் எங்கள் கூட பேசாதீங்க, இது எங்கள் பர்சனலில் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா மறுபடியும் வந்துட்டாருங்க. ஊரே அவனிடம் அந்த பெண்ணை விட்டுவிடச் சொல்லி கெஞ்சிக் கொண்டிருந்தது. ஆனால் அவன் யார் பேச்சையும் கேட்பதாக இல்லை. எங்கள் அப்பா வரும்போது மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு 4 அடி அடிச்சிருக்கான். அடிச்சுங்காட்டிக்கு மறுபடியும் நானும் ஒய்ஃபுமே பக்கத்தில் பூக்கராஜன் நாங்கள் 3 பேர் போனோங்க. கடைசியில் என்ன தம்பி என்ன இது மேட்ரு என்ன சொல்லு, ஆனால் யார் பக்கத்தில் வராதிங்க, வந்தால் இந்த பொண்ணை கொன்னுடுவேன், கொன்று போட்டு நான் வந்து மருந்து கூட செத்துருவேன், இந்த பொண்ணு என்னை ஏமாற்றிட்டா, லவ் பண்ணி 1 வருஷம் லவ் பண்ணி ஏமாற்றிட்டா, அதனால் நான் இவளை கொல்றத வந்தேன். திடீரென தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் இருந்து தனது மொபைலை எடுத்து வீசியவன் அதில் அந்த பெண் தன்னை காதலித்ததற்கான எல்லா ஆதாரங்களும் இருப்பதாக சொன்னான். அப்போதுதான் அது ஒரு காதல் விவகாரம் என எல்லோருக்கும் தெரிய வந்தது. மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு எஸ்டிஎஃப் போலீஸ்கார் பண்ண டியூட்டி முடிஞ்சு வந்திருக்காரு. டியூட்டி முடிஞ்சு அவரும் கேட்டிருக்காரு, ஏன் தம்பி இப்படி பண்ணுறேன், எங்கள் அப்பா அம்மா சொல்கிறேன், சொல்லி உங்களை சேர்த்து வைக்கிறேன், நீ எந்த பிரச்சனையும் வேண்டாத, அவளை ஒன்று விட்டுரு, நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. சொன்னங்காட்டி நான் ஆமாம் சாமி பண்ணி விட்டுரு, எது பண்ணாத, இது ஏதோ பண்ணனா பேசி முடிச்சுக்கலாம், இதுக்கெல்லாம் ஒரு கொலை ஒரு தீர்வாகாது, நாம் எது பேசி முடிச்சுக்கலாம், முடிச்சுட்டு அப்புறம் வேணால் எதுவும் பண்ணலாம் அப்படின்னு. இல்லைன்னா இந்தாங்க செல் எடுத்து வீசினா அப்படிங்க. செல் எடுத்து வீசின பாருண்ணா, செல்லை பாருங்க, செல்ல வேண்டாம், தப்ப இருந்து எனக்கு பேசுங்க, நான் ஒத்துக்கிறேன். அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அந்த வழியாக வந்த காவலர்கள் இருவர் அவனை பாய்ந்து பிடித்து அந்த பெண்ணை பத்திரமாக மீட்டனர். அதன் பிறகும் அந்த இளைஞன் தமிழ் சினிமா ஹீரோக்களைப் போல தன் தரப்பு நியாயத்தை பேசிக் கொண்டிருந்தான். நீ ஏன் சாகிற, இந்த பிள்ளை இல்லைன்னா இன்னொரு பிள்ளை இருக்குது, நீ எதுக்கு சாகிற, ஃபஸ்ட் உன்ற வாழ்க்கை பாரு, உங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட் பாரு, இதோ தேவையில்லாது இவளும் இன்னொரு சீக்கிரம் இதுக்கோசரம் ஆமாம் இல்லைன்னா இது ஒரு பாடம்னா
இந்த பொருள் இல்லைன்னா இது ஒரு பாடம்னா, இந்த பிள்ளைய என்னத்தான் எந்த பிள்ளையும் இது மாதிரி தப்பு செய்ய மாட்டாங்கண்ணா, லவ் பண்ணிட்டு ஏமாற்ற மாட்டாங்கண்ணா, இது ஒரு பாடம்னா அப்படின்னு சொன்ன அப்படிங்க. சம்பவம் குறித்து சத்தியமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட அந்த இளைஞனை காவல்துறை கைது செய்திருக்கிறது. யார் அந்த இளைஞன்? யார் அந்த பெண்? அவர்களுக்குள் என்ன பிரச்சனை? ஏன் அவன் அந்த பெண்ணை கத்தி முனையில் மிரட்ட வேண்டும் என்று தெரிந்து கொள்ள சம்பவம் நடந்த சத்தியமங்கலத்திற்கு புறப்பட்டோம். சத்தியமங்கலத்திற்கு அடுத்துள்ள ராமபைலூர் என்கிற ஊரில்தான் அந்த சம்பவம் நடந்திருந்தது. அதனால் முதலில் ராமபைலூருக்கு சென்றோம். இதோ இந்த சின்ன பஸ் நிலையத்தில்தான் அந்த பெண் பேருந்துக்கு காத்திருந்த போது அந்த இளைஞன் கத்தியோடு வந்து மிரட்டியிருந்தான். இந்த சம்பவத்தை பார்த்த யாருக்கும் 2 வருடங்களுக்கு முன் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் நடந்த கொடுமை நினைவுக்கு வருவதை தடுக்கவே முடியாது. இதேபோல காலையில் வேலைக்கு போக ரயிலுக்கு காத்திருந்த சுவாதியை கொடூரன் ஒருவன் அரிவாளால் வெட்டிக் கொன்றான். அந்த சம்பவம் நடந்தபோது அங்கிருந்த ஒருவர் கூடவா அந்த கொலையை தடுக்க முயற்சி செய்யவில்லை என நம் ஒவ்வொருவருக்கும் தோன்றியது. ஆனால் இங்கு அப்படி ஒரு கொடூர சம்பவம் நடக்காமல் அந்த பெண்ணை காப்பாற்றிய ஊர் மக்களை நாம் பாராட்டியே ஆக வேண்டும். குத்தர் கைடு பண்ணுறது. அப்புறம் அவன் திரும்பும்போது எஸ்டிஎஃப் போலீஸ்கார் வந்து அட்டாக் பண்ணி அப்படியே ஹெல்மெட்டில் அவருக்கு கத்தி காயம் அடிச்சிச்சுங்க. கத்தி காயம்பட்டு அவர் ஹெல்மெட்டில் அடித்து ஹெல்மெட்டில் கத்தி விழுந்துங்காட்டி அப்புறம் மறுபடியும் இன்னொரு எஸ்டிஎஃப்கார் அவரும் போய் ஜம்ப் பண்ணி அப்படியே அமுத்திட்டாங்க. அமுத்திங்காட்டி எஸ்டிஎஃப் போலீஸ்கார் வந்து இப்போ ஒன்றும் பண்ணாதீங்க, அவர் நான் பண்ணிக்கிறேன், கூட்டிகிட்டு போயிடறேன், அப்புறம் அப்போ கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படிங்க. சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்கும் சிக்கரசம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி சண்முகத்தின் மகள்தான் தேவி. சமீபத்தில்தான் எம்காம் படித்து முடித்திருந்தார். சில மாதங்களாக ஒரு தனியார் கார் ஷோரூமிற்கு வேலைக்கு சென்று வந்தார் தேவி. பண்ணாரி பக்கத்தில் இருக்கும் பட்டரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சின்னராஜ் என்பவரின் மகன்தான் சிவகுமார். சிறு வயதிலேயே படிப்பில் ஆர்வம் இல்லாததால் சிவகுமார் 8வதோடு படிப்பை நிறுத்திவிட்டார். பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு பேப்பர் மில்லில் வேலை செய்து வந்தார் சிவகுமார். சிவகுமார் மில் வேலைக்கும் தேவி கல்லூரிக்கும் ஒரே பேருந்தில் போய் வந்தபோதுதான் இருவருக்கும் அறிமுகம் ஏற்பட்டது. காதல் திரைப்படத்தில் படிக்காத மெக்கானிக்கை காதலிக்கும் கதாநாயகி போல தேவியும், தேவதையை கண்டேன் படத்தில் வரும் ஹீரோ போல சிவகுமாரும் காதலில் விழுந்து பொழுதை போக்கி வந்தனர். தினமும் ஒரே நேரத்தில் ஒரே பேருந்து என பயணம் பண்ண ஆரம்பித்தவர்களுக்கு அடுத்ததாக ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கை முழுவதும் பயணம் செய்யவும் ஆசை வந்தது. 2 பேருக்கும் ஒருவரையொருவர் பிடித்து போனதால் காதல் வானில் சிறகடித்து பறந்தார்கள். தேவிக்கும் சிவகுமார் மேல் ரொம்ப ஆசைதான். சிவகுமாருக்கு பெரிய படிப்பெல்லாம் இல்லை என்கிற கவலை கல்லூரி மாணவி தேவிக்கு ஏற்பட்டதில்லை. கடந்த 2 வருடத்திற்கு முன்பு ஆரம்பித்த இவர்களின் காதல் பயணம் நன்றாக போய்கொண்டிருந்தது. சிவகுமார் தேவியை தன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று தன் அம்மா அப்பாவிடம் அறிமுகம் செய்து வைத்தார். அது மட்டுமில்லாமல் தேவிதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும் என சிவகுமார் தன் அம்மாவை தேவி வீட்டிற்கு சென்று பெண் கேட்கவும் வலியுறுத்தி இருக்கிறார். இதன் பிறகுதான் சிவகுமார் தேவி காதலுக்கு பிரச்சனை தொடங்கியிருக்கிறது. தேவி வீட்டிற்கு போய் சிவகுமாரின் அம்மாவும் பெண் கேட்டார். அதற்கு தேவி வீட்டில் பொண்ணு படிக்கிறார், அவ படிப்பு முடியட்டுமே, கல்யாணம்லாம் பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டார்கள். போய் கேட்டாங்க, சரி ஒரு வருஷம் இருக்கட்டும், படிக்கட்டும், படித்த கடைசியில் அப்புறம் எல்லாம் பண்ணலான்னு நினச்சி சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது. அப்புறம் எப்படி படிச்சுக்கல 1.5 வருஷம் ஆகிப்போச்சு, ஒன்றும் சொல்லலையாட்டு இருக்குது. ஒன்றும் சொல்லலை, நாங்கள் கமெண்ட் பண்ணோம். இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது ரொம்ப எளிதாயிடுச்சு. காதலிச்சவங்கள பார்க்க முடியாமலோ பேச முடியாமலோ இருந்த காலகட்டம்லாம் எப்போ போயிடுச்சு. இன்னைக்கு காதலிச்ச கொஞ்ச நாள்லயே கணவன் மனைவி விட அதிகமாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. இது அந்த காதலை பற்றி ஒரு சலிப்பு ஏற்படுத்துது. 2 பேரோட குறைகளும் தெரிஞ்சு போயிடுது. படிப்பு முடிந்த பிறகு கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோம் என காத்திருந்த சிவகுமார் காதலில் பிரிவு, காதலியை கத்தியால் குத்த முயற்சித்தது, பிறகு ஜெயிலுக்கு போனது என அடுத்தடுத்த அசம்பாவிதங்களை ஒருபோதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். சிவகுமார் தேவியை திருமணம் செய்திருந்தால் எல்லாம் நல்லபடியாக முடிந்திருக்கும் என அழுகையை அடக்க முடியாமல் தவிக்கிறார் சிவகுமாரின் தாயார். அந்த புள்ள சரியானதுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா எல்லாம் சால்வ் ஆயிருக்கு, வீட்டோட சால்வ் ஆயிருக்கு. சாமி கல்யாணம் முடிக்கல பண்ணி என்ன மனசில் வந்ததுன்னே அது எனக்கு தெரியல. அது காதலித்தவன் கத்தியை தூக்கி கொண்டு கழுத்தை அறுக்க பார்க்கிறான். இன்னொரு புறம்
ஒருமுறை பார்த்த பெண்ணை தனது மருமகளாக எண்ணி காத்திருந்த சிவகுமாரின் தாய். என்னதான் நடந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில்? தனது கல்லூரி படிப்பை முடித்த தேவி வேலைக்கு போக தொடங்கியிருந்தார். படிப்பு முடிந்த பிறகு தேவியை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என நினைத்திருந்த சிவகுமாருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகள் காத்திருந்தன. வேலைக்கு போக ஆரம்பித்த தேவியின் நடவடிக்கைகளில் மாற்றத்தை பார்க்க தொடங்கினார் சிவகுமார். கல்லூரிக்கு சென்றபோது பார்த்த தேவிக்கும் வேலைக்கு போக ஆரம்பித்த தேவிக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. படிக்காத சிவகுமார் எங்கே, படித்த நாம் எங்கே என மனதில் அவருக்கு சலனம் ஏற்பட்டிருக்குமோ? வீட்டுக்கு வந்தப்போ தான் சரி கட்டிக்கிருந்து புளியமான கூட்டிகிட்டு வந்தப்போ தெரியும். சரி சாமி கட்டிட்டு வா சாமி, கூட்டிகிட்டு வர கட்டிக்கல சாமி. கடைசியில் இந்த மாதிரி ஆகுதுன்னால யாருக்கு. இருவரும் வழக்கமாக சந்தித்துக் கொள்ளும் பேருந்து நிலையத்தில் சிவகுமார் மட்டுமே சரியான நேரத்திற்கு வந்தார். தேவி முந்தைய பேருந்தையோ அல்லது அதற்கடுத்த பேருந்தையோ பிடித்து வேலைக்கு செல்லத் தொடங்கினார். இதையடுத்து தன்னை ஏன் சந்திக்க மறுக்கிறாய் என சிவகுமார் சண்டை போட ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் தேவி சிவகுமாரை பிடிக்கவில்லை என கூறி காதலை நிராகரித்ததாக சொல்லப்படுகிறது. பஸ்ஸில் போகிற போது தான் பழக்கம். இந்த பஸ்ஸு சர்வீஸ் பஸ்ஸுக்கு ஏறிட்டு இறங்குற போது பேசிட்டு இருப்பான் இருக்குது. அப்புறம் அது அவன் பேசிட்டு லவ் மாதிரி நினச்சிட்டான். அப்புறம் இந்த பொண்ணுக்கு வார்த்தை என்னமோ ஒரு வார்த்தை என்ன பேசிட்டு இருக்குது. அது ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சு நல்ல பழக்கமாக இருக்காங்க, அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு இருக்குது. இந்த மாதிரி வார்த்தை பேசுகிறேன்னா இந்த மாதிரி பேசுகிறேன், எனக்கு அது தேவையில்லாது, இதுலேருந்து வேலைக்கு சொல்லுண்ணா அப்படின்னு சொன்னால் சரி கூப்பிட்டு கேட்க முடியும். சரி இப்போ நாங்களும் வேலைக்குறேன்னா அப்படின்னு அந்த பையனும் சொல்லிட்டேன், இந்த பொண்ணும் சொல்லியிருக்கேன். இப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை. சிவகுமாரும் தேவியும் சுமூகமாக பிரிந்து விட்டார்கள் என்றுதான் தேவி வீட்டாரும் நினைத்திருந்தனர். அதற்கு காரணமும் இருந்தது. அந்த பிரிவுக்கு பின்னர் தேவியை சிவகுமார் சந்திக்கவில்லை, பின்தொடரவும் இல்லை, மிரட்டவும் இல்லை. இப்போ இந்த 2 வருஷமா எந்த தொந்தரவும் கொடுக்கலப்பா. தொந்தரவு கொடுத்து நாங்கள் தனியாக பொண்ணை பார்ப்போம். இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு வர்றதுக்கு என்ன அது தெரியலப்பா, தெரியாது. பொண்ணை கேட்டால் பொண்ணுக்கும் தெரியல. அது எந்த தொந்தரவு போனோ கீழே எந்த இதுவும் இல்லை. ஆனால் சிவகுமார் அமைதியாக இருக்கும் எரிமலையைப் போல இருந்திருக்கிறார். அது எப்போது வெடிக்கும் என யாருக்கும் தெரியவில்லை. தனது கற்பனை கோட்டைகள் உடைந்து நொறுங்கியதை சிவகுமாரால் ஜீரணிக்க முடியவில்லை. தேவி தன்னை வெறுப்பதற்கும் தன்னிடம் பேச மறுப்பதற்கும் தேவியின் பெற்றோர்தான் காரணம் என நினைத்திருந்தார் சிவகுமார். சிவகுமாருக்கு பேருந்து பயணமும் பேருந்து நிலையமும் வேதனையையும் துன்பத்தையும் தான் கொடுத்தன. மீண்டும் தேவியிடம் பேச முயன்றிருக்கிறார். ஆனால் தேவி பேச மறுத்துவிட்டார். சிவகுமார் சொன்ன சில வார்த்தைகள் அவருக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தி இருந்தன. வார்த்தையிலேருந்து இந்த பொண்ணை கேட்டிருக்கிறான். அந்த வார்த்தை இவளுக்கு தாங்க முடியல. அதனால நீ ஒதுங்க நான் ஒதுங்கிறேன், எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, ஒத்து வராது அப்படின்ட்டு ஒதுக்கிட்டேன். சிவகுமாரின் தொல்லை தாங்காத நிலையில் பிரச்சனை செய்தால் போலீசில் புகார் கொடுப்பதாக தேவி கூறிவிட்டார். சிவகுமாருக்கு எல்லா கதவுகளும் அடைபட்டு விட்டன. இனி தேவி தனக்கு கிடைக்கப் போவதில்லை என முடிவுக்கு வந்த சிவகுமார் அந்த விபரீத முடிவுக்கு வந்திருந்தார். வீட்டிலிருந்து கத்தியோடு பைக்கில் கிளம்பிய சிவகுமார் பேருந்துக்காக காத்திருந்த தேவியிடம் வந்து சண்டையிட துவங்கி இருக்கிறார். பேசிக்கொண்டிருந்தவர் திடீரென தேவியை தாக்கவும் செய்திருக்கிறார். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாதுல்ல. ஏதாவது தப்பான முறையில் ஏதாவது நடந்தால் தான் நம்ம தடுத்து இது பண்ண முடியும். பேசிட்டுக்குள்ளே நிறைய பேர் வராங்க. பஸ் ஸ்டாப்பு மற்ற இடம்னா கூட சொல்ல, பஸ் ஸ்டாப்பு அது யாரும் சொல்ல முடியாது இல்லைங்க. அட்டாக் பண்ணதுனால அடித்ததுனால தான் நாங்களாம் ஓடி போனோம். 2 பேர் பேசிகிட்டு இருந்ததுனால ஒரு அடி அடித்ததுனால எல்லாருமே ஓடி போனோம். ஓடி போகும்போது பார்த்துட்டு கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டு அனுப்பிச்சுங்க. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் தடுக்க முயற்சி செய்துள்ளனர். அப்போதுதான் தன் கத்தியை காட்டி தேவியை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்ய போவதாக மிரட்டி இருக்கிறார். அந்த ரோட்டில் இருந்தவன் எல்லா மக்கள்லாம் வர்றாங்கன்னு தெரிஞ்சோன்னே உள்ளே இழுத்துட்டு வந்துட்டா. அவங்க பேசுகிற மாதிரி அப்படியே சைடில் வச்சுட்டு ஹெல்மெட் கையில் வச்சுருந்தார். அவர் கரெக்டாக கத்தி பார்த்து அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் அப்படியே டைவ் அடிச்சு இது பண்ணிட்டார். அதனால் எப்படியோ பொண்ணை காப்பாற்றிட்டு அப்புறம் 4 அடி அடிச்சுட்டு அப்படியே சுட்டாங்க. நல்ல வேளையாக அந்த வழியாக வந்த காவலர்கள் குப்புசாமி, மகேஸ்வரமூர்த்தி உள்ளிட்ட பொதுமக்கள் லாபகமாக செயல்பட்டு தேவியை பேராபத்திலிருந்து மீட்டுள்ளனர். பொண்ணை காப்பாற்றின உடனே அப்புறம் 4 அடி அடித்தாங்க. சரி விட்டுருங்க, அவங்களே கூப்பிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன். அவங்களே ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட்டப்பகலில் கத்தியை ஒரு பெண்ணின் கழுத்தில் வைத்து கொலை முயற்சியில் இறங்கிய சிவகுமார் இன்று ஜெயிலில் இருக்கிறார். ஆனால் சிவகுமார் செய்ததில் என்ன தவறு இருக்கிறது?
இதுபோன்று காதலித்து ஏமாற்றும் பெண்களுக்கு இது ஒரு பாடம் என சமூக வலைதளங்களில் சிவகுமாருக்கு ஆதரவாக குரல்கள் கேட்கின்றன. ஆனால் உண்மையில் தேவி தவறு செய்திருக்கிறாரா அல்லது சமூகத்தை பிரதிபலிக்கிறாரா? உறவு முடிச்சுக்கிறதுக்கான வழிகள் ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ரொம்ப சாதாரணமாக பிரேக்கப்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பெண்கள் மாதிரி ஆண்கள் இதிலிருந்து ரொம்ப சுலபமாக வெளியே வர முடியல. அதுதான் அவங்கள விபரீதமான முடிவுக்கு தள்ளுதோன்னு தோணுது. காதல் குறித்த பெண்களின் பார்வை காலந்தோறும் மாறி வந்திருக்கிறது. சங்க காலம் தொடங்கி மன்னர் காலம் வரை வாள் எடுத்து சண்டையிடும் வீரர்களையே பெண்கள் அதிகம் விரும்பினார்கள். அன்று பெண்ணை காப்பாற்றுவதற்கு ஆணிடம் வீரம் மட்டுமே தேவையாக இருந்தது. இன்று அப்படி அல்ல. வாள் எடுத்தவன் இந்த காலத்தில் ரவுடி. அது மட்டுமில்லாமல் பணம் பிரதானமாகிவிட்ட இந்த காலத்தில் வீரத்திற்கு வேலையும் இல்லை. தன்னையும் தனது சந்ததியையும் காப்பாற்றுவதற்கு அதிக பணம் சம்பாதிக்கும் ஆண்தான் தேவை என்பதை காதலுக்கு வெளியே நிஜ வாழ்க்கையை எதிர்கொள்ளும் பெண் புரிந்து கொள்கிறார். காதலிக்காமல் வீட்டில் பார்த்து முடிவு செய்யும் வரன்களில் கூட பணமே பிரதானமாக இருப்பதை இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி இருக்கும்போது தேவி போன்ற பெண்கள் செய்வது எப்படி தவறாகும் என்பதே பல பெண்களின் கருத்தாக இருக்கிறது. சிவகுமாரின் தாயாரிடம் மீண்டும் தேவியை ஏற்றுக்கொள்வீர்களா என கேட்டபோது அவர் சொன்னது என்ன தெரியுமா? மகன் சிவகுமார் ஏற்றுக்கொண்டால் நானும் ஏற்பேன் என்றார். அவருக்கு தேவி மீது எந்த கோபமும் இல்லை. அந்த வகையில் தேவியும் சிவகுமாரின் அம்மாவும் கூட ஒரே நேர்கோட்டில் தான் நிற்கிறார்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுக்கு இடையில உள்ள நிறைய வித்தியாசங்களை காட்டி தான் நம்மளோட குடும்ப அமைப்பு இருக்குது. அதாவது ஒரு ஆணுனா இந்த வேலையை தான் செய்யணும், ஒரு பெண்ணுனா இந்த வேலையை தான் செய்யணும். ஒரு ஆண்னா மேலே உட்காரணும், ஒரு பெண்ணா கீழே தான் உட்காரணும். ஒரு ஆணை மரியாதையாக கூப்பிடணும், ஒரு பெண்ணை அப்படி மரியாதையாக கூப்பிட தேவையில்லை. இது மாதிரியே தொடர்ச்சியாக சின்ன வயசுலேருந்தே ஒரு குடும்பம் ஒரு ஆணுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கும் போது அப்போ பெண் தனக்கு கீழே தான் அப்படின்ற ஒரு உணர்வு அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏற்படுது. அப்போ எனக்கு கீழே உள்ள ஒருத்தர் நான் சொல்கிறத கேட்கலையே அப்படின்ற போது உடனடியாக அவனுக்கு கோபம் வந்துடுது. அதுவும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு சகிப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொறுமையே இருக்கிறது இல்லை, ஒரு நிதானம் இருக்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே தனக்கு வேணுன்றதை உடனடியாக அடைஞ்சாகணுன்ற ஒரு எண்ணம் இன்றைய இளைஞர்களுக்கு நிறையவே இருக்கிறது. அதுக்கு பெற்றோர்களும் குடும்பமும் ஒரு காரணம். எந்த ஒரு செயலிலும் வெற்றியும் உண்டு, தோல்வியும் உண்டு. காதலும் அதற்கு விதிவிலக்கல்ல. எத்தனையோ காதல்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பிரிவை சந்திக்கின்றன. அதற்கெல்லாம் கத்தியையும் வாளையும் தூக்கினால் பலர் ஜெயிலில் தான் இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே இங்கே வன்முறை தான் தீர்வாகவே சொல்லிக் கொடுக்கப்படுது. எல்லா ஊடகங்களையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, வன்முறை தான் கடைசி தீர்வாக அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. அப்போ வன்முறை தான் கடைசி தீர்வுன்னு நினச்சிக்கிட்டு வளர்கிற ஒருத்தன், தன் விரும்பிய ஒரு கதாநாயகன் எப்போவுமே வன்முறையை உபயோகப்படுத்துகிற ஒருவனாகவே இருக்கிறத பார்த்துக்கிட்டு வர ஒருத்தன், அப்போ அந்த வன்முறையை உபயோகிக்கிறதுல எங்கேயுமே தயங்குறதே கிடையாது. அப்போ ஒரு யதார்த்தமான ஒரு புற உலகத்தில் இந்த வன்முறைகளோட அளவுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் சினிமான்ற ஒரு பிம்பத்தில் வன்முறைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ சினிமா உள்வாங்கிற இன்றைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சினிமாவில் உள்ள வன்முறையை ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு யதார்த்தத்தில் உபயோகிக்க ஒரு நிர்பந்திக்கப்படுறாங்க, இல்லை அதை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நம் சமூகத்தில் காதல் தோல்வியை ஏற்கும் பக்குவம் இல்லை என்றே நிபுணர்கள் கூறுகிறார்கள். காதலில் வெற்றியை போல தோல்வியையும் ஏற்கும் பக்குவம் நம் அனைவருக்கும் வர வேண்டும் என்ற பாடத்தை சிவகுமாரின் செயல் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காங்க? அதுவும் உயிருக்கு உயிராக நேசித்த பெண்ணுக்கு எதிராக. இதுக்கு சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் மட்டும்தான் காரணம்னு சொல்லி கடந்துட முடியாது. சினிமாவோட பங்கும் இதில் நிறைய இருக்கு. தூண்டி விட்டவங்க ரொம்ப சுகமாக தான் இருக்காங்க, தூண்டப்பட்டவங்க தான் பாவம். மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.